எங்க வீட்ல பெரும்பாலும் ப்ரான்ஸ் வாங்கினா ஒன்று தொக்கு பண்ணுவோம், அப்படி இல்லைனா எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி பெரிய டைகர் ப்ரான்ஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன். இதில் கிரேவிஸ் குழம்பு எது பண்ணாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. தெரியாமல் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த பிளானை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அங்கே இந்த மாதிரி டைகர் ப்ரான்ஸை யூஸ் பண்ணி ஜப்பான் ஸ்டைல் ப்ரான் டெம்போரா அப்படின்னு ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணோம். இதே மாதிரி நம்ம ஒரு நாள் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ராஜா ஸ்மீட்ஸ்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக டைகர் ப்ரான்ஸ் கொண்டு வந்து கொடுத்ததால பாதிய ப்ரான் டெம்போராக்கும் மீதிய மசாலா போட்டு தவா ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். ப்ரான் டெம்போரா பண்றதுக்கு இறலோட பின்பக்கத்துல லைட்டா கோடு போட்டுக்கோங்க. அதுல தேவையான உப்பு, பெப்பர், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த ப்ரானோட நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டு அதுல 1/2 கிளாஸ் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியா கரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல்ல 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃபிளவர், தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ப்ரான்ஸ் எடுத்து அந்த பவுடர்ல டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர்ல டிப் பண்ணி எடுத்து ஆயில பொரிச்சு எடுத்தீங்கன்னா ஜப்பான் ஸ்டைல் ப்ரான் டெம்போரா ரெடி. தவா ஃப்ரை பண்றதுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் 65 மசாலா, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தவால போட்டு எடுத்தீங்கன்னா ப்ரான் தவா ஃப்ரை ரெடி.